வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இன்றைக்கு தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லணும்னா 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிகப்பெரிய கேள்விகள், பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் குறைக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களோட இந்த வருஷம் பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட் டே நான் சந்தித்த வரைக்கும் மாணவர்கள் வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கல் ரொம்ப ஈஸியாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ப்ராக்டிக்கலில் ஒன்றும் பெரிய தடுமாற்றமெல்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. உங்களோட ஃபஸ்ட் டே பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருந்தது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாக அந்த தகவல்களை கேட்டு தங்களை தயார்படுத்திக்குவாங்க. சில இடங்களில் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கலாம் டீச்சர்ஸ். பொதுவாக வந்து இந்த பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு தான் நினைக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல்ஸை வந்து வெகு சீக்கிரம் முடிச்சிருவீங்க. முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிக்கு இன்னும் தீவிரமாக படிக்க ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. இப்போவே இந்த ப்ராக்டிக்கலுக்கு படிக்கும்போது கூட என்னோட சின்ன சஜஷன் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸோட சேர்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கு தியரிக்கும் படிச்சுக்கிட்டு வரலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.